हरे कृष्ण 26 श्लोक பார்க்கலாம். यतो यतो निश्चलति मनस्सञ्जलम् अस्थिरं ततस्ततो नियम्बै यतत्तैत् आत्मन्येव वशं नयेत्. மனசின் இயற்கை சஞ்சலமானது தான், நிலையற்றதாகவும் இருக்கும். ஆனால் தன்னுணர்வு அடைந்த யோகி மனசை கட்டுப்படுத்த வேண்டும். மனசினால் கட்டுப்படுத்தக்கூடாது. மனசை கட்டுப்படுத்துபவங்க கோஸ்வாமி அல்லது சுவாமின்னு அழைக்கப்படுவாங்க. மனதால் கட்டுப்படுத்தப்படுபவன் கோதாச என்று அழைக்கப்படுவாங்க. இந்த புலன் இன்பத்தின் தரம் கோஸ்வாமிக்கு தெரியும். திவ்யமான புலனின்பத்தில் புலன்கள் ரிஷிகேசரின் சேவையில் ஈடுபடுத்தப்படுது. தூய்மையாக்கப்பட்ட புலன்களின் மூலம் கிருஷ்ணருக்கு தொண்டு செய்வதே தான் கிருஷ்ண உணர்வாகும். இதுதான் புலன்களை முழு கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வரும் வழியும் கூட. யோக பயிற்சியின் உன்னத பக்குவ நிலை இதுதான். இதை விட உயர்ந்தது வேறு எதுவுமே இல்லை. 27 ஸ்லோக பார்க்கலாம். பிரசாந்த மனசம் ஹீனம் யோகினம் சுகம் உத்தமம் உபைதி சாந்த ரஜசம் பிரம்மபூதம் அகல்மஷம். இந்த பௌதீக களங்கத்திலிருந்து விடுபட்டு இறைவனின் திவ்யமான தொண்டுல ஈடுபடுவது தான் பிரம்மபூத நிலையாகும். மத் பக்திம லபத்தே பரம். மனம் பகவானின் தாமர திருவடியில நிலை பெறாதவரை ஒருவர் பிரம்மனின் குணத்துல நிலை பெறவே முடியாது. சைவ மனக கிருஷ்ண பதாரவந்தியோ. இறைவனின் திவ்யமான அன்பு தொண்டுல எப்போது ஈடுபட்டிருப்பது உண்மையில எல்லா ஜட கலகங்களிலிருந்து ரஜோகுணத்திலிருந்து விடுபட்ட நிலைதான். 27 ஸ்லோக பார்க்கலாம். யுஞ்சன ஏவம் சதாத்மானம் யோகி விகத கல்மசக சுகேன பிரம்மஷம் ஸ்பர்சம் அத்யந்தம் சுகம் அவ்னுதே. தன்னை உணர்வதுன்னா பகவானுடன் தனது உண்மை உணர்வு என்ன என்பதை தெரிஞ்சுக்கிறது தான். பரமனின் அம்சமான தனிப்பட்ட ஆத்மாவின் உண்மை நிலை இறைவனுக்கு தெய்வீக தொண்டு புரிவதுதான். பரத்துடனான இதே போல திவ்ய உறவு பிரம்ம சம்பர்ஷன்னு சொல்லப்படுது. ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா.